ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு மீன் வறுவல் பண்ணலாம். இந்த மீன் வறுவலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ரெடிமேட் மீன் மசாலாலாம் வரதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக மிளகாய் பூண்டெல்லாம் அரைச்சி பண்ணுவாங்கள்ல, அந்த மீன் மசாலா வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இது செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி இது செய்வீங்க. இது வாசமும் செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டு அதை விட ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு 1.5 கிலோ அளவுக்கு மீன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கட்லா மீன், டேம் மீன். இப்போ இதுக்கு காரத்துக்கு தேவையான வரமிளகாய் எடுத்துக்கலாம். மிளகாவை வந்து சுடுதண்ணியில் ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது ஊற வச்சு அரைக்கும் போது கலர் வந்து நல்லா வரும். நம்ம நார்மல் காரத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே காரம் சேர்த்துக்கலாம். டேம் மீனுக்கு காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மிளகாய் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் மல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 பீஸ் பட்டை எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வரமிளகாவோட சேர்த்து முதல்ல அரைக்கலாம். இப்போ இதுக்கு 1 கை அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சின்னதாக 2 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மிளகாய் மற்ற மசாலாவெல்லாம் அரைச்சிடலாம். முதல் மிளகாவை போட்டு இந்தளவுக்கு அரைச்சிட்டு இதோட மற்ற சீரகம், மிளகு அதை எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு நம்ம மிளகாய் ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை மாற்றிட்டு அதில் பூண்டும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இதையும் அதோடு சேர்த்துடலாம். இதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து நம்ம வழக்கமாக போடுறத விட 1 மடங்கு அதிகமாகவே போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இது வந்து டேம் மீனுங்கிறதுனால உப்பு காரம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். அதனால நம்ம கலந்து வைக்கும்போது நல்லா தூக்கலாக இருக்க மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா தான் நம்ம வறுக்கும் போது கரெக்டாக இதில் வந்து ஊறி வந்திருக்கும். இப்போ வந்து எல்லா மீன்லேயும் நல்லா வந்து பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது வந்து மீனில் வந்து மசாலாவில் ஊறணும். இப்போ எல்லா மீனையும் நல்லா ஒரு தடவை மசாலாவில் பரட்டி விட்டு அப்படியே அதே பாத்திரத்தில் ஒன்று மேலே ஒன்று அப்படியே வச்சிடலாம். இப்போ இது வந்து 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், மசாலா வந்து நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வறுத்துடலாம். நான் வந்து மண் சட்டியில் வறுக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் மீனை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் இல்லைன்னா சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகலைன்னா அப்புறம் மீன் வந்து பாத்திரத்தில் ஒட்டிடும். திருப்பி விடுறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக திருப்புறதுக்கு வருது. இது சீக்கிரம் வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான் டைம் எடுக்கும் இந்த மீன் வந்து வேகிறதுக்கு. கலரே சூப்பராக வந்திருக்குது. டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மசாலாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.